Hey guys, welcome to our channel. National Institute of Electronics and Information Technology இருந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அண்ட் நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதினா போதும் உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிரும். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 18/3/2025. அண்ட் இந்த ஜாப்க்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே அலவன்சஸோட 60,000 ரூபாய் கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ரிலீஸ் ஆன சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். இந்த ஜாப் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அண்ட் இந்த ஜாப்க்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம சென்னையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்ப்போம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஒரு நான் கெசட்டட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 78 போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 35,400 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அலவன்சஸோடு சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000லேருந்து 60,000 வரைக்கும் ஸ்டார்டிங் பேயாக இருக்கும். இந்த ஜாப்க்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் பிஇ, பிடெக் ஆர் எம்எஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு இதில் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் இந்த டிசிப்ளினில் ஏதோ ஒன்று முடிச்சிருந்து அண்ட் இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். டோட்டலாக 78 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10, 15 அண்ட் 13 இயர்ஸும் அவங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணால் போஸ்டிங் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்னையிலே உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் இருக்கிறனால மோஸ்ட்டாக இங்கே கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் சென்னையில் போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பற்றி பார்ப்போம். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OMR பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 120 கொஸ்டின் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. அது 3 hours டைமுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கொஸ்டின் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 65% டெக்னிக்கல் ஏரியாவிலிருந்தும் 35% ஜெனரிக் ஏரியாவிலிருந்தும் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க்ஸ் உங்களுக்கு நெக்லெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜெனரிக் ஏரியா, அதாவது ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு லாஜிக்கல், அனலிட்டிக்கல் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் எபிலிட்டிஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஆப்டிடியூட்னு இந்த ரீசன்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் டெக்னிக்கல் ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடித்த டிசிப்ளினுக்கு கீழேயும் அண்ட் இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட ஃபுல் சிலபஸ் இந்த வெப்சைட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் வச்சு தான் சூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்தவித இன்டர்வியூஸும் வைப்போன்னு மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் காமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கிற வெப்சைட்குள்ளே தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 17/2/2025, அதாவது இன்னைக்கு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 18/3/2025 5:30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ், PWD கேண்டிடேட்ஸ் அண்ட் நீங்கள் எந்த கேட்டகிரி விமன் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் தேவையில்லை. அண்ட் மற்ற கேட்டகிரியில் இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் 800 ரூபாய் ஆன்லைன் மூலியமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே மறக்காமல் படித்து பாருங்கள். ஸோ நான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.